தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். போட்டு தம்பி வெண்மை நிறம் இன்னும் ஏற்பாடு பண்ணும். அதுக்காட்டி ஒலிக்க வச்சு வச்சுக்கிறான் மாதிரி அவனா. நான் என்ன நான் கொஞ்சமான வேலையை விற்குது 200 ரூபா கல்ல என்னப்போ 1 லிட்டரு. எவன்டா அதெல்லாம் பண்ற வேலை? பூ ஒரு மாதிரி எவ்வளோ தரமே அன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா. எவன் போண்டா தாலி அறுக்குச்சா இவ்வளோ துண்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்களா? வரவங்களாம் தலையில் வச்சு போடுவாங்க. அட பாருங்களா என்னடா இது வேலை? கல்யாணத்துக்கு வரவும் என்ன வேலையா வரான்னு தெரியும் பாப்பா. நிறைய பேர் இருக்கிற கிளாஸு பக்கெட்லாம் தூக்கி மொத்தக்குனே வரானுங்க. இந்த பேர் குண்டான வச்சுக்கிறாங்க. பால் குண்டான் பழம் டீ குண்டான் பழகுது தேர்த்து வந்து வச்சு கொடுக்குறாங்க. எவனா தூக்கி போனால் எவன் பதில் சொல்றது? அவர் தவறு நம்ம நான் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம செஞ்சுங்க. அவன் சந்தோஷமா இருக்கு. 57 பேர் கல்யாணம் பண்றானுங்களா? அவனுக்கு அறிவு இல்ல. அவன் 2 பேர் சந்தோஷமா இருக்கு. நம்மள எல்லாரும் கூப்பிட்டுறானுங்க. எல்லாரும் நம்ம போய் சாப்பாடு காத்துக்கிட்டு ஆகுது. தினம் ஒரு வேலையா பிரியாணி போட மாதிரி சாம்பார் ஊற்றி கடாசுறானுங்க. திருமணத்துல சாம்பார் தான் போடுங்க. இந்து மதத்தின்படி சாம்பார் தான். இந்து மதமா உங்களுக்கு? இந்து மதம் பிரியாணிய கல்யாணமா போடுவாங்க. பிரியாணி கல்யாணம் அடியில் திட்டு தான் நடக்கும். இருங்க நீங்க வேற யார் போட்டாலும் ஆடு சாவுங்க. பிரியாணி ஆகுது. திருமணத்துக்கு பொருள் கொண்டு வாங்கினா நான் பொருள் அவருக்கு என்ன பேசுகிற? என்ன சொன்ன உனக்கு? திருமணத்துக்கு தேவையான பொருளை கொண்டு வர எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் பேக் எடுத்துட்டு ஓரமா உட்காந்து கண் தெரியாது. என்ன வச்சு ஒன்று வச்சுல எல்லாம் சாப்பாடு வச்சுல வச்சாங்க. நான் தான் வச்சேன். பாவி நீ வெளியில வச்சியா? நான் உள்ள வச்சேன். கல்யாணம் வர தூக்கி முட்டா என்ன பண்றது? உள்ள போய் வச்சேன். நானு உள்ள கொஞ்சம் 10 ரூபாய் வச்சியா? போய் எல்லாத்தையும் போய் உட்கார. வர
இவங்க கல்யாணம் பண்ணி இந்த பாவம் காமாட்சி அம்மாவை சூடு ஏற்றி விட்றாங்க. அந்த அம்மா எங்க தம்முன்னு இருக்கும், அதை வலிக்கு ஏற்றி சூடாக்கி விட்டுறாங்க. டேய் காமாட்சி அம்மா சூடு ஆகுதுன்னு யாருமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. எதுக்கு நல்ல முதல்ல ஆரம்ப கூட சுடர் பில்லுக்கு தான். ஆனா காமாட்சி அம்மா பாவம் சூட்ல இருக்கிறாங்க. கொல்துரா கோவிந்தசாமி கற்பகவல்லியின் பொற்பதங்கள் ஏற்று அடப்பா ஏத்தண்டா நின்னு போச்சுடா காத்துக்கு. காத்துல நின்னு போச்சா? காத்துல இல்ல பாட்டு பாடல அதுல அழிச்சு போச்சு. அந்த காத்துல நின்னு போச்சு. தியாகராஜ பாகவதரி மிஞ்சிட்டோம். ஆமா, டிஆர் மகாலிங்கம் தமிழ் செய்த இந்த வச்சுக்கோ. நல்லது. முதல்ல புள்ளைய கூடு. மாப்பிள்ள மாப்பிளா வாயா வேண்டியா மாட்டு வண்டி மாட்டு வண்டியில மாப்பிள்ள பத்த அப்பா வர வாட்ட வண்டியிலே. இன்னும் எங்கடா இருக்கு? நாயகமா இது 25. ஆமா 2025. இன்னும் அங்கேயே இருக்கிற நீ ஏஜமா எது நினைக்குது? என்ன நீங்க தப்பாடி கட்டீங்க. அந்த காலத்துல பெண்ணு பார்க்க சொல்ல மாட்டு தான் பெண்ணு பார்க்க போவாங்களாம். ரோடு சரி கிடையாது, குயிப்பல் அதிகம், தொடாக்கு புடாக்கு போய் அந்த மாட்டு வண்டி தொடர் வாட்டிக்கும். அது ஓட்ட வண்டி இது என்னடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். அது அது ஏமா மாப்பிளா பிசிக்கல் வச்சு அறிவு இருக்கா உனக்கு? ஒரு குழந்தையானது கருவிலே உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகின்ற போது அந்த குழந்தை இரு கரத்தை மூடி வருது. கையை பிடின்னு பாருக்குது. ஏன் பிறகு தெரியுமா? வலது கரத்தில புண்ணியத்தையும் இடகரத்தில பாவத்தை சுமந்து வருதான். இந்த வலது கையும் வலது காலம் புண்ணியத்தை செய்யுது. வலது காலம் வலது கையும் தான் வைக்கணும். காலை வச்சு உக்காருப்பா. வலது காலம் அடுத்ததுப்பா. ஹலோ இந்த பக்கம் தான் தாலி கட்டணுமா? தெரியல பொன்னிசுனாப்பா. உனக்கு திருமணம் நடந்ததா இல்லையா? போதில இருந்தேன் தெரியல. போதில இருந்தியா? நெருப்புக்குது. இந்த மாப்பிள்ளை விட்டு பட்டு போட எடுத்து கொடுக்கலையா? கல்யாண நேரம் போது பட்டு புடவை கட்டுவாங்க. அப்படி தள்ளின்னு வந்ததா? மூணு காலத்துக்கு புறப்பட கட்டணும். ஆஹா சரியா தியார் மாதிரியா? என்னுடைய அண்ணன் ஒன்னா என்ன வேலை பண்றாரு? சொல்லுமா கேக்குறாரு. வாய் திறந்து சொல்லுங்கண்ணா. நீ சொல்ல முடிதானே கேக்குறாரு. அட பாயிங்களா நீனா ஊர் சுத்திக்க பதிரெண்டா. என்னுடைய அண்ணன் எப்போதுமே பாரம்பரியமா விவசாயம் தான் செய்யறாரு. ஏர் ஓட்டுவாரா? இல்லைங்க விறகு வெட்டிங்க. விறகு வெட்டியா? கத்தி வச்சுங்கிறியா? கத்தி இருக்கு பத்திரமா நீட்டாக்குதா? ஏங்க கத்தி நீட்டா தான் இருக்கு. சரி, வெட்டி வெட்டமல வேற டம்னு காட்டாடு விடு.